Dear students, in this video we are going to learn the second sum, third subdivision from the exercise 9.3. The question is evaluate the following integral using properties of integration. So the third subdivision பார்த்தீங்கன்னா limit integral minus pi by 4 to plus pi by 4 sin square dx. So இதுவும் second sum first sum மாடல்லே minus a to plus a அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. minus a to plus a f of x dx. நம்ம இது வந்து என்ன செக் பண்ணணும், whether it is odd even இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த கொடுத்துக்கிற சைன் ஸ்கொயர் எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அதில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம மைனஸ் எக்ஸ் போடணும். ஸோ இங்கே மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ், இங்கே பவர் இருந்ததுன்னா அதை ஹோல் பவரில் கொண்டு போயிடுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எப்படி எழுதுவோம், மைனஸ் சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் மைனஸை ஸ்கொயர் பண்ணுறோம், ஒரு மைனஸ் நம்ம ஸ்கொயர் பண்ணணும் ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். So minus sin of whole square becomes sin square x மாறிடும். So f of minus x என்ன ஆயிடுச்சு, again கரெக்டாக கொஷின் வந்துடுச்சு, எந்த சேஞ்சும் இல்லாமல் f of x அப்படியே வந்துடுச்சு. So f of minus x is equal to f of x னா f of x is even function. f of x என்றது even function. ஃபர்ஸ்ட் ரெண்டு சம் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ நம்ம இன்டெகிரேட் பண்ண வேண்டிய வேலையே இல்லை, டேரெக்டாக ஜீரோன்னு போட்டுப்போம். பட் ஈவன் அப்படின்றதுனால இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா 2 டைம்ஸ், இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 2 டைம்ஸ் 0 to இன்டெக்ரல் 0 to a f of x dx அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ கொஷின் அது மட்டும் தான் நமக்கு இங்கே ஒரு ஃபேவர், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ மைனஸ் பை பை 4 டு ப்ளஸ் பை பை 4 சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் எப்படி எழுதலாம்னா 2 டைம்ஸ் 0 to பை பை 4 சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதலாம். மேத்ஸ் விஷுவல் இப்போ எப்படி இன்டெகிரேட் பண்ணோமோ அது பண்ணணும். சைன் ஸ்கொயரை டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் திஸ். இதை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் 2x பை 2 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை மாற்றணும். 1 மைனஸ் காஸ் 2x பை 2, இங்கே வெளியில் இருக்கிற இந்த 2 கேன்சல் ஆகிடும். நமக்கு இப்போ இங்கே இருக்கிறது 1 மைனஸ் காஸ் 2x, இதை மட்டும் தான் இன்டெகிரேட் பண்ணணும். 1 அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ dx இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x, காஸ் 2x இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், சைன் 2x பை 2. ஸோ இன்டெகிரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ லிமிட் அப்ளை பண்ணணும். அப்பர் லிமிட் இஸ் 5 பை 4, எக்ஸுக்கிற இடத்துல 5 பை 4 போடணும். இங்கே 5 பை 4 மைனஸ் சைன் 2 இன்ட்டு 5 பை 4, 2 இன்ட்டு 5 பை 4 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 பை 2 வரும். சைன் 90, 5 பை 2னா 90, சைன் 90 வேல்யூ 1, ஸோ 1 பை 2. லோயர் லிமிட் 0 போட்டிங்கன்னா ரெண்டுமே 0 தான். 0 எக்ஸுக்கு 0 போட்டால் 0, சைன் 0 வேல்யூ 0 தான். ஸோ அதனால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணல, விட்டாச்சு. வாட் இஸ் எல்சிஎம், இவங்க ரெண்டு பேருக்கு எல்சிஎம் யார், 4. அப்போ இங்கே 2 இன்ட்டு பண்ணணும், இன்ட்டு பண்ணிங்கன்னா 5 minus 2 by 4. This is the answer for this sum. That's all. Thank you.